ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க. உட்காருங்க. மண்டபத்துல நடந்த எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, சரியா? அது ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி பாட்டி சொன்னதையும் மறந்துருங்க. எதுவும் எப்பவும் மாறாது. நாம எப்பவும் போல இருக்கலாம். உங்களுக்கு அம்மாவா அப்பாவா என்னைக்குமே நான் இருப்பேன். எனக்கு நீங்க மட்டும் போதும், சரியா? சரி, போங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நீ யாருக்கு சொல்ற மீனோ? உனக்கு நீயே சொல்லிக்கிறியா இல்ல உன் பசங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கு சொல்றியா? இங்க பாரு வினோ, நீ எப்படி உறுதியா இருக்கிறியோ நான் சொல்றதுல நானும் உறுதியா இருக்கிறேன். உன் வயசுக்கு உனக்கே இவ்வளவு பிடிவாதம் இருந்தா என் வயசுக்கு எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும் பார்க்கலாம். என்ன மன்னிச்சிரு ரம்யா. அண்ணி, என்ன பண்றீங்க? உனக்கு அமைய வேண்டிய நல்ல வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன்ல. உங்க வாயால தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க அண்ணி. ஓ, நிச்சயம் நல்லபடியா நடக்கணும்னு தான் நான் மண்டபத்துக்கு வராம வீட்லயே இருந்தேன். நீங்க என்னதான் கூப்பிட்டிருந்தாலும் நான் அங்க வந்திருக்க கூடாதுல்ல. நான் அங்க வந்ததுனாலதான் உன் நிச்சயம் நின்னுடுச்சு. என்ன வார்த்தை பேசுறீங்க அண்ணி நீங்க? நீங்க இல்லாம என் நிச்சயம் நடக்கும்னு முதல்ல நீங்க எப்படி நம்பலாம்? எனக்கு எல்லாமே நீங்க தானே அண்ணி. உங்களை மதிக்காத குடும்பம் எனக்கு எதுக்கு? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க அண்ணி. உங்களை கேவலப்படுத்தின குடும்பம் எனக்கு என்னைக்குமே வேண்டாம். எனக்கு என் காதலை விட உங்களோட தன்மானம் தான் அண்ணி முக்கியம். நீங்க முதல்ல என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்க அண்ணி, பிளீஸ் அண்ணி. நான் உனக்கு ஆறுதல் சொல்லலானா நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. அவங்க குடும்பம் பண்ண தப்புக்கு கிருஷ் என்ன பண்ணுவாரு? அவர் ரொம்ப நல்ல பையன்மா. அவரு மட்டும் நல்லவரா இருந்தா போதுமா அண்ணி? அவங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்க சரியில்லையே. நீங்க பசங்களுக்கு சொன்னதுதான் எனக்கும் நீங்க மட்டும்தான் எல்லாமே. நீங்க மட்டும்தான்.